டூத் பிரஷ், மவுத் வாஷ் இதை யூஸ் பண்ணியும் உங்க வாய்ஸ் ஸ்மெல் குறையலையா? உங்க பல்லு சுத்தமா இருந்தும் வாய்ஸ் ஸ்மெல் வருதா? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜர்னி டே 20. இந்த வாய் துர்நாற்றம் உங்க பல்லால வரல, ஒரு ஹிடன் ரீசன் இருக்கு. அதான் டான்சில் ஸ்டோன்ஸ். டான்சில் ஸ்டோன் அப்படின்னா நம்மளோட டான்சில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை வெள்ளையா வந்து ஒரு பிளேக்ஸ் மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்மளோட டான்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கம் ஆகும்போது அது சின்ன பள்ளமா வந்து ஒரு இது இருக்கும். இதுல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணணும்னா அந்த பள்ளத்துல போய் உள்ள உட்காந்துரும். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அந்த சின்ன சின்ன சாப்பாடு எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணோம், வந்து ஒரு சின்ன ஒரு வெள்ளை வெள்ளையான ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட வாயில வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கு நம்ம பேசும் போதெல்லாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட டான்சிலைட்டிஸ் ட்ரீட் பண்ணணும். டான்சிலைட்டிஸ் வீக்கத்தை குறையது நம்ம ட்ரீட் பண்ணணும். தென் என்ன பண்ணணும், ரெகுலராகவே பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் வாட்டர், ஒரு வார்ம் வாட்டர்ல சால்ட் போட்டு நல்லா கார்கிலிங், காலையில் ஒரு முறை நைட் ஒரு முறை கார்கிலிங் பண்ணணும். நீங்க எப்ப சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா வந்து வாயை கொப்பளிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டங் கிளீனர் யூஸ் பண்ணி ரெகுலராகவே வந்து காலையில் ஒரு முறை நைட் ஒரு முறை டங்க் வந்து நல்லாவே கிளீன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஓரல் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணினாலே இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. சப்போஸ் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் நிறைய இருக்குன்னா ஜென்ரலாகவே நீங்க கார்கிள் பண்ணும்போது அது பீஸ் பீஸா வெளியே வந்துடும். சில சமயம் ஒரு சில ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு பின்ன வச்சோ இல்ல லாங் ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோ ரிமூவ் பண்ணாதீங்க. சப்போஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா ஏன்டி டாக்டர் பண்ணினா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. பட் இது வந்து சர்ஜரின்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ரிமூவல் தான். நீங்க ரெகுலர் ஓரல் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணினாலே இது வந்து உங்களுக்கு திருப்பி வராது. இந்த மாதிரி நீங்க யாருன்னா சஃபர் ஆயிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு டே 21ல உங்க குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல மீசென்ட்ரிக் அரினைட்டிஸ் அப்படின்னு இருந்தா என்ன செய்யலாம்? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.